நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் விஜயின் தவேகாவுடன் கூட்டணி அமைக்க லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் விரும்பியதாக கூறப்படும் நிலையில் திமுகவுடன் தான் கூட்டணி என்பதில் செல்வ பெருந்தகை உறுதியாக இருந்தார். முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்துடன் இணைந்து மல்லிகார்ஜுன கார்கேவுடன் பேசி திமுக கூட்டணியை உறுதி செய்தார் செல்வ பெருந்தகை. இதில் ராகுலுக்கு உடன்பாடு இல்லாததால் திமுக தலைவர் ஸ்டாலினுடன் ஒன்றாக இணைந்து ராகுல் பிரச்சாரம் செய்யவில்லை. காங்கிரஸ் போட்டியிடும் 28 தொகுதியில் 6 இடங்களில் மட்டுமே ராகுல் காந்தி பிரச்சாரம் செய்தார். இந்த நிலையில் தமிழக காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து செல்வ பெருந்தகை மாற்றப்பட உள்ளதாக தகவல் வெளியானதை தொடர்ந்து அந்த பதவிக்கு கட்சியினரிடையே கடும் போட்டி உருவாகியுள்ளது. போட்டியில் மாணிக்கம் தாகூர் எம்பி, ஜோதிமணி எம்பி, கார்த்தி எம்பி, சசிகாந்த் செந்தில் எம்பி ஆகியோர் உள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இவர்களை தவிர தமிழக காங்கிரசின் முன்னாள் தலைவர்கள் தங்கபாலு, திருநாவுக்கரசு, அழகிரி, முன்னாள் எம்பி செல்லக்குமார் உள்ளிட்டோரும் மாநில தலைவர் பதவியை கைப்பற்றும் முனைப்பில் உள்ளனர் என தகவல்கள் வெளியாகி உள்ளன.